விஜய் டிவியில் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்க போது குக் வித் கோமாளி சீசன் 6. இந்த முறை தாமும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட செஃப் கௌசிக்கும் சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோமாளிகளையும் வழக்கமான புகழ் ராமர் காம்போ கூட புதுசாக 4 பேரை இறக்கியிருக்காங்க. குக்குகளாக வரப்போகிறவங்களோட பட்டியல் சோசியல் மீடியாவில் பெரிய லிஸ்ட்டாக உள்ளா வந்துக்கிட்டு இருக்குது. அதில் தீபக், நடிகை வடிவுக்கரசி உள்ளிட்ட பலரோட பேர்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் சிலரோட பேர்களை சேனலை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதில் நடிகையும் இயக்குனருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், பிரியா ராமன், சபானா இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேர் தான் பலருக்குமே பெரிய சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னா கடந்த சில வருஷங்களாகவே விஜய் டிவியில் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இவங்க கலந்துக்காமல் இருந்தாங்க. இவங்க நடித்த படங்களோட ப்ரமோஷன்னா கூட இவங்க கலந்துக்கிறத தவிர்த்திருக்கிறாங்க. விஜய் டிவிக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் இடையில பிரச்சனை அப்படிங்கிறது சின்னத்திரையில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சுமார் 10 வருஷங்களுக்கு முன்னாடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஜீ தமிழ் சேனலில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு டிவி ஏரியாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்கள்ட்ட இவங்க பேசும்போது அடிக்கடி பயன்படுத்தின என்னமா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பிரபலமாச்சு. அப்போது விஜய் டிவியில் அது இது நிகழ்ச்சியில் ராமர் டீமும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை மிமிக்ரி பண்ணுற மாதிரியே ராமர் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு கலாய்ச்சிருந்தாங்க. முதல்ல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மௌனமாக தான் இருந்தாங்க. ஆனால் அதையே கலக்க போவது யார டீமும் திரும்பவும் பண்ணியிருந்தாங்க. இதனால தன்னோட ஆட்சேபனையை விஜய் டிவிட்ட சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸுமே அனுப்பியிருந்தாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் சேனல் தரப்பும் தன்னோட வருத்தத்தை தெரிவிக்க இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இந்த நிலையில் இப்போ எந்த ராமர் மூலமா விஜய் டிவி கூட பிரச்சனை உண்டாச்சோ அதே ராமரும் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இந்த நிலையில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான் எதுக்காக குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்க போறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழைய பிரச்சனை தான் அப்போவே முடிஞ்சிருச்சே, அதே ராமரை என்னோட ஷோவுக்கு கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் கூட எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு டைம் ராமருக்கு நடந்த ஃபேன் மீட்லையும் நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு கோவம் இருந்தது உண்மைதான். அதனால தான் இத்தனை வருஷத்தில் சேனல் பல முறை கூப்பிட்டும் நான் தவிர்த்துட்டே வந்தேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க பேசின விதமும் என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு. பொதுவாக சீரியஸான நிகழ்ச்சிகளில் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்த என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது தவிர எத்தனை நாள் தான் நாமும் சீரியஸாக இருக்கிறது, ஜாலியாகவே ஒரு ஷோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு. நானும் கொஞ்சம் மாறிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஷோ மூலம் கூட நாம் சொல்ல நினைக்கிற செய்திகளை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசியிருக்காங்க. அன்மக்களே, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் குக் வித் கோமாளி ஷோவில் குக்காக வரப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.